வணக்கம். சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் முத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ரவி வீட்டுக்கு அவசர அவசரமாக வராரு. ஏம்மா என்னம்மா ஆச்சு? அண்ணி வந்து கடையை யாருக்கோ கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க, அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. டேய் அவன் உனக்கு அண்ணியே கிடையாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? மனோஜோட பஞ்சாயத்து எனக்கு அண்ணி தானே அப்படிங்கிறாங்க. டேய் அவள் எல்லாத்தையும் ஏமாத்தாண்டா பண்ணியிருக்கா வச்சுருக்கா அப்படிங்கும்போது அவர் ரவி கேட்டு ஸ்ருதியும் கேட்டு ஒரு மாதிரி ஏறுறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. உண்மைதான்ப்பா உண்மைதான் அப்படின்ட்டுறாங்க. கிருஷ்ண ஒரு பையன் வந்தான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து மீனா கூப்பிட்டு வருவாங்களே அப்படிங்கிறாங்க. அவன் தான் வந்து ரோஹினுடைய முதல் தாரத்துக்கு பிறந்த பையனா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோ ஏமாற்றிருக்காங்களா அந்த ரோகிணி. சரி ரைட்டு, எதுக்கு இப்படி பண்ணாங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லம்மா, அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கும்போது அதான் எப்படி ஆண்டி நீங்கள் சொல்லுவீங்க, அதை மனோஜ்லாம் சொல்லணும், அது அவங்க வாழ்க்கை ஆண்டி அப்படிங்கும்போது மனோஜ் நான் என்ன முடிவு எடுக்கணும் அதை கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டான். என்றைக்கு ரோகிணி பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சோ அப்போவுமே ரோகிணியை வேண்டான்னு சொல்லிட்டான். அதுபோக அவளை பற்றி முழுமையாக தெரிஞ்ச உடனே நான் ஸ்டேஷனில் உள்ளே வச்சேன்னா இனிமேல் போட்டு எனக்கு நல்ல பொண்ணாக பாருமா அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, ஏம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா, தப்பு 1000 தான் இருந்தாலும் அவங்க மூத்தவங்க நீங்கின பிறகு அவங்க இல்லாத போது தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி மனோஜ் செய்வான்? அவங்ககிட்ட ஒரு கல்யாணம் கையெழுத்து கூட வாங்காமல் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது மனோஜ் வராரு. டேய் நான் வந்து என்னென்ன பண்ணணுமோ வக்கீலை பார்த்து எல்லாம் பண்ண சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ யாரை பார்த்து என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியதை செஞ்சால் நடக்கும், இதெல்லாம் தப்பு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய் ரவி நம்மளை மாதிரிலாம் அவன் கிடையாது, மனசாட்சிக்கெலாம் பேட மனசாட்சிலாம் பார்க்க மாட்டான். அவன் வந்து பணம்னு இருக்கான்டா. அப்படி பணம்னு இருக்கவன் பெருசாக சம்பாத்தியம் பண்ணி கிழிச்ச மாதிரியும் தெரியல. ஃபர்னிச்சர் கடையை நான் ஒரு வருஷமாக வச்சுருக்காங்க தவிர்த்து இன்றைக்கி வரைக்கும் கடனாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாட்ட வேணால் பணத்தையும் கொடுத்த பாடு இல்லை, கடன்காரங்களுக்கும் கடனை திருப்பி கொடுத்த மாதிரி இல்லை. சீனுக்கு தான் இவன் இது பண்ணிகிட்டு இருக்கான், ஆடம்பர தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு கடனோடு அலைஞ்சிட்ருக்கான். அப்படிங்கும்போது டேய் எனக்கு தெரியும்டா தெரிஞ்சதுனால கடையை விட்டேன், இப்போ கடையை எப்படி மீட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எனக்கு தெரியும், அதையும் நான் வக்கீல்ல சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கடை ரோகிணி பேரில் இருந்துச்சு, ரோகிணி கடையை கொடுத்தாங்க, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு முத்து. உடனே மனோஜ் சொல்கிறார், எனக்கு தெரியும்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது மீனா கரெக்டான நேரத்தில் ஏங்க அவங்க கடை அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம வந்து அன்னாடுங்காச்சு உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நம்ம 50க்கும் 100க்கும் உழைச்சிட்ருக்கோம், நம்ம கதையை நம்ம பார்க்கணும், என்ன நம்மளுக்கு டெக்கரேஷன் வாங்க கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுது. முத்து வந்து அங்கே சிந்தனைலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, சிந்தனை வேற எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது, இல்லை மீனா என்னையே மனோஜ் தம்பியாகவே நினச்சது கிடையாது, எங்கள் அம்மா பிள்ளையாகவே நினச்சது கிடையாது. ஆனாலும் நான் 2 பேரையும் என் உறவாக தானே நினைக்க முடியும். நான் எப்படி எங்கள் அம்மாவை வேண்டாம்னு நினைக்க முடியும், மனோஜ் எப்படி வேண்டாம்னு நினைக்க முடியும். ஆனால் அவங்க வந்து அசால்ட்டாக எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. எப்படியாவது அந்த கடையை மீட்டு கொடுக்கணும், என்ன மீனா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற. மீனா நீனும் ஞாபகம் இருக்கா, அந்த மண்டபத்தில் உனக்கு பணம் தராத போது நீ வந்து டெக்னிக்கலாக பேசி வாங்கின, அதே மாதிரி ஏதாவது வழி பண்ணி வாங்கணும் மீனா, சப்போர்ட்டும் உனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, நம்மளை அவங்கள பிடிக்காத மாதிரி நம்மளை காட்டிக்கிட்டாலும் நம்ம செய்ய வேண்டியது செய்ய தான் செய்யணும். ஆனால் இந்த விஷயத்தில் என்னங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, சிட்டிக்கு வந்து ஏகப்பட்ட ஒரிகள் பண்ணியிருக்கான், சேட்டையில் வந்து ஏகப்பட்டது பண்ணியிருக்கான். ஆனால் எதுலேயுமே வசமாக லாக் ஆகலை. என்ன அவனை லாக் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம சொன்னதாக அவன் கேட்பான். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சத்யா அங்கே வேலை பார்த்துருக்கான் சரிதானே. அங்கே இருக்கவங்களில் பெரும்பான்மை ஆள் வந்து சிட்டி கூட பேசினாலும் சத்யா பேச்சை கேட்குற ஒருத்தனாவது அங்கே இருப்பான். ஏன்னா சத்யாவை பிடிச்ச ஒரு ஆள் இருப்போம்ல. அப்போ அவனை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், எதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரணும். அப்படிங்கும்போது எங்கே அதுதான் சத்யாவுக்கே தெரியுமே அப்படிங்கிறாங்க. சத்யாவுக்கு தெரியும், அதுக்கு நம்மளுக்கு ஆதாரம் வேணும்ல, ஆதாரம் இருந்தால் தானே அவனுக்கு நெருக்கடி கொடுக்கலாம். நெருக்கடி கொடுக்கும்போது ரொம்ப ஓவராக போகும்போது என்னை விட்டுரு அப்படிங்கிற. அப்போ அந்த கடையை திருப்பி வாங்கி கொடு, அந்த சேட்டுட்டு போய் கேட்டால் என் பணத்தை தான் நான் தந்திருந்தேம்மான்னு சொல்லிட்டாரு. அப்படி நீங்கள் போய் கேட்டிங்களா அப்படிங்கிற. கேட்டேன், எப்பா 1,20,00,000 கொடுத்துருக்கேன், அது தர சொல்லுப்பா, நான் கொடுத்துருந்தேன், எனக்கு இப்படி ஒரு சிக்கல்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் புது இடம் நல்ல இடம் நல்லா மெயினாக இருக்குது, வாங்கினா தொழில் பயங்கரமாக ஓடிடுமே
அப்படின்னு தான்ப்பா இதை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சிட்டிக்கிட்டேருந்து பணத்தை மட்டும் வாங்கிட்டோன்னா ஓகே ஆயிரும். பணம் பெரிய பணம். அந்த பெரிய பணத்தை வாங்கணுன்னா கண்டிப்பாக நம்ம பயங்கரமான நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கே வாங்க சத்யாட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே போய் சத்யாவை பார்த்து பேசுகிறாங்க. சத்யா சொல்லுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க நண்பர்கிட்டே ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. வராரு. நீ தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சத்யா நீ என்ன உதவி கேட்டாலும் பண்ணுறேன், ஆனால் நான் உதவி பண்ணது சிட்டி எனக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, என்றைக்காவது ஒரு நாள் என்னை மாதிரி அவன் கோர்த்து விட்டு போக வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீ சுதாரிப்பாக வெளியே வந்துடு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு சத்யா உனக்கு பண்ணாமையா அப்படிங்கும்போது, சிட்டி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், எதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத ஒரு டைரியில், ஒரு சிவப்பு கலர் டைரியில் க்ளீனாக குறித்து வச்சுருப்பான். யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி தொடர்பு எல்லாமே அவன் வந்து குறித்து வச்சுருப்பான். ஏன்னா அவனுக்கு ஞாபகம் மறதி அதிகம். அதுபோக அவன் யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், வச்சுருக்கான், எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ கலர் டைரியில் இந்த இடத்துல இருக்கும். அதையும் எடுக்கணும். இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிட்டி லாக் ஆகும். ஏன்னா அவன் வந்து ஏகப்பட்ட பணம் வந்து வட்டி கொடுத்துருக்கான். அது எப்படி வந்துச்சு, அது வந்துச்சு, அது என்னெல்லாம் பண்ணுனான், அதுபோக யார் யாரெல்லாம் பாடாப்படுத்தி பணம் வாங்கியிருக்கான், அவங்களெல்லாம் வந்து நம்ம லைனில் எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சத்யா நான் வந்து எடுத்து வந்துடுறேன், ஆனால் என்னை எதுலேயுமே கோர்த்து விட்றாத. அதுபோக அங்கே அக்கௌண்ட் பார்க்குறதுக்கு வேற ஆள் தான் இருக்காங்க, அவங்க அசர்து நேரத்தில் எழுதி தரேன், அப்படி கேங்கலாம் இனி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ எப்படியாவது பண்ணு அப்படிங்கும்போது, மாமா இவங்கள்ட்ட பேசியாச்சு, எப்படி ரெடி பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. சத்யா இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிட்டிக்கிட்ட நம்ம பேசிடலாம், பேசி நெருக்கடி பண்ணி நம்ம வந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிட்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள எல்லாத்தையும் தேடி பார்க்காங்க, வச்ச இடத்துல அது இல்லை. அப்போ சத்யாவை ஃபோன் பண்ணி நீ சொன்ன மாதிரி டைரி அங்கே இல்லை, இப்போ அக்கௌண்ட் பார்க்குறவர் எங்கே வச்சுருக்கான்னு தெரில, இதை நாசுக்காக தான் எடுத்தாகணும், இன்றைக்கி நைட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டு சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா போய் அவனுக்கு ஒரு 5000 கொடுக்காரு. எங்கள் மாமா தந்தார் வச்சுக்கா, நைட்டு என்ன சாப்பாடு எல்லாம் இது பண்ணி ஓன் செலவு உனக்கு பிறந்தநாள் மாதிரி காட்டிக்கா அப்படிங்கிறாங்க. அந்த சத்யாவோட நண்பரும் அவருக்கு பிறந்தநாள் பார்ட்டினே அப்படின்னு சொல்லி சிட்டிகிட்டே சொல்கிறாங்க. எல்லாருமே ஆஃபீஸில் சாப்பிட்றாங்க, எல்லோரும் ஃபுல்லு மட்டையாயிடுறாங்க. மட்டையானோடனே அவர் மட்டும் நாசுக்காக போய் அந்த டைரி எடுத்துடுறாரு. டைரி எடுத்துகிட்டு சத்யா டைரி எடுத்துட்டேன், இப்போ வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சத்யா வந்து டைரியை வாங்கிட்டு போயிடுறாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. அந்த டைரியை கொண்டு முத்துட்ட கொடுக்குறாங்க. முத்து இதை பார்த்து இந்த ஆதாரம் போதும், அவன் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்து வச்சுருக்கான் பேருக்கு, பிறகு யார் யார்கிட்ட என்ன தொடர்பு, எங்கெங்கே என்ன செய்தான் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதில் வந்து சிட்டி பழைய நண்பர்கள் அங்கங்கே என்னென்ன பண்ணாங்க, முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க, அவங்க எதில் பழக்கமாகிச்சு எல்லாத்தையுமே குறிப்பிட்டு வச்சுருக்காரு. ஏன்னா சிட்டிக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி ஆகும். அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சத்யா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கால் பண்ணோம். சிட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புது நம்பர்லேருந்து பேசுகிறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. யார் மனோஜ்னு ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காருல, அவர்கிட்ட ஏமாற்றி ஒரு ஃபர்னிச்சர் கடை வாங்கினேன் அப்படிங்க. ஐயோ நீ யாரியா அப்படிங்கும்போது முத்தா நீயா இது நம்பரா அப்படிங்கிறாங்க. இது என் புது நம்பரு, உனக்கு செல்லுக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. அந்த டைரியில் உள்ள எல்லா காவியுமே அதில் பார்த்துட்டு முத்து இது உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது, இதை வந்து என் வீட்டம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரிகிட்ட கொண்டு கொடுக்க போகிறோம், வேணாம் பாரு அவர் வீட்டு வாசலில் என் வீட்டம்மா போயிட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லி காலையில் எடுத்து வச்ச வீடியோவை போடுதாங்க. இதை பார்த்துட்டு தயவுசெய்து அவர் வீட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க, அவர் பெரிய அதிகாரி, இனிய வசமாக பண்ணி விட்ருவார், தயவுசெய்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கேன் முத்து ப்ளீஸ், என் தொழிலை நீ பாதி முடிச்சு விட்டேன், இப்போ என் மீதியும் முடிஞ்சிடும், அந்த சிட்டிக்குள்ளே இருக்க முடியாது, எனக்கு ஏதாவது பண்ணு, என் பேரை சிட்டின்னு வச்சுட்டு நான் சிட்டிக்குள்ளே நான் சரியாக வராது, நல்லா இருப்பேன், கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படிங்கிறாங்க. பார்த்து பண்ணது ஒன்றுமே இல்லை, எங்கள் கடை எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த பாரு அது சேட்டுக்கிட்ட விற்றாச்சு, அது இன்னும் வராது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சேட்டுக்கிட்ட விற்றாச்சு, சேட்டுக்கிட்ட நாங்கள் பேசிட்டோம், சேட்டு வாங்கின பணத்தை வந்தால் நான் போயிருந்தாங்காரு, இப்போ பணம் வேணும் அப்படிங்கும்போது என்கிட்ட 60 லட்சம் தான் இருக்குது, இன்னொரு 60 லட்சம் வேற ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ தானே விற்றுருக்க அப்படிங்கிறாங்க. நான் தான் விற்றேன், அந்த ரோகிணியை முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லி தினேஷ்னு ஒருத்தன் உங்கள் காரில் கூட வந்திருக்காராம்மா, நீங்கள் கூட கை நீட்டினீங்களாம்மா, அவர்கிட்ட இருக்குது, அவர் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தினேஷ் கால் பண்ணி பேசுகிறாங்க. நல்லா இருப்ப, அந்த 60 ரூபா கொண்டு வா, இல்லைன்னா நீ வந்து அவன் வருஷமாக கோர்த்து விட்ருவான், நான் ரொம்ப சக்கரை விடுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, நீ சின்னதாக வந்துட்டு இருந்த,
நான் என்னத்தையே கதையை ஓடிக்கிட்டு இருந்தேன். பெரிய அமௌண்ட் வந்துருச்சு. நீ கேட்டோன்னே தர முடியாது. நான் கோவாவில் இருக்கேன். வாய்ப்பு இல்லை. நீ ஃபோனை வச்சிரு அப்படின்னு வச்சிடுறாங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணி, முத்து நல்லா இருப்பீங்க. நான் 60 தந்துடுறேன். மீதி 60 நீங்கள் அவர் கோவாவில் இருக்க அந்த அவன்கிட்ட தினேஷ்ட்டு போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீ வந்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே 60 கொண்டு கொடுத்துட்டு, சரி வாங்க நம்ம கோவா போகலாம் அப்படிங்கிறாங்க. முத்து மீனா வீட்டில் வந்து சொல்லிவிட்டு, எங்களுக்கு கோவாவில் ஒரு வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வீடு இருக்க லட்சணத்தில் அங்கங்கே போகிறாங்க, வீட்டில் யாருங்க சமைப்பா அப்படிங்கும்போது, முத்து மீனாவும் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கதெல்லாம் போக மாட்டாங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ ஒரு மருமகளை தள்ளத்துக்கு வச்சு ஆடினேன், இப்போ மருமகளே இல்லைங்க. நான் அப்படி கிடையாது, எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேன் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா ரோகிணி தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அந்த வீட்டில். அவங்க தான் பெரிய பணக்காரங்க, அவங்க தான் எனக்கு மரியாதை கொடுக்குற மருமவா அப்படி இப்படிம்பாங்க. இப்போ எல்லாமே தரமட்டமானதுனால விஜயாவுக்கு பழைய கம்பீரத்தில் பேச முடியல, ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே முத்து மீனாவும் நாட்கள் கடற அங்கே போயிடுறாங்க. கோவா போயிடுறாங்க. அங்கங்கே தேடி பார்க்காங்க, தினேஷை காங்கலை. தினேஷுக்கு மறுபடியும் சிட்டி கால் பண்ண எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோவாவில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டோம்ல அப்படி. கோவாவில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுறதுக்கு நான் மங்கவா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து இந்த ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டே விசாரிக்காங்க. அப்போ முத்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க இருக்காங்களான்னு பழைய ஃப்ரெண்ட்லாம் கேட்கல. அவங்க இங்கே ஒரு ஆள் இருக்கார், அவனும் வண்டி ஓட்டுற வேலை தான் பார்க்காரு அப்படிங்கிறாங்க. அவங்க நண்பர்கள்லாம் பேசி, இந்த மாதிரியான ஆட்கள் யார் வண்டியிலையாவது இங்கே போகிறாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் சார், காலையில் நான் தான் கொண்டு இந்த இடத்துல கொண்டு விட்டேன், அவங்க இந்த இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்தும் சிட்டியும் அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் தினேஷை தூக்கிடுறாங்க. தினேஷை போய் வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்ததில் அவர் ஒரு 1,00,000 செலவு பண்ணிடுறாரு. மீதி பணம் அப்படியே இருக்குது. 59 லட்ச ரூபா அப்படியே இருக்குது. அந்த ஆள் அதை வாங்கிட்டு, முத்து இனிமேல் போட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. முத்து நன்றி சொல்லலாம் இருக்கட்டும், என்னை பற்றி இருக்க அந்த டைரி எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு சின்ன வேலை இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டு சேட்டுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. சேட்டு, நான் ஏதோ ஒரு உள்ளங்கத்தில் இது பண்ணிட்டேன், 1,00,000 ரூபா மட்டும் நான் தரேன் சேட்டு அப்படிங்கிறாங்க. சிட்டி, நீங்கள் தரவே வேண்டாம், இவ்வளோ வந்துருச்சுல்ல, 1/18 வந்துட்டுல, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, சரி நீங்கள் 19 இருக்குன்னா 1/19 சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு கடை சாவியை முத்துட்டு கொடுத்துட்றாங்க. நேராக முத்து வந்து அண்ணாமலைட்ட கொடுக்காங்க. இப்போ இந்த சாவி பிடிப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சாவிப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம கடை சாவிப்பா அப்படிங்கிறாங்க. அந்த கடையை தான் வித்தாச்சடா அப்படிங்கிறாங்கப்பா. கடையை மீட்டாச்சுப்பா அப்படிங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, அதான்ப்பா நானும் மீனும் கோவா போனோம் அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு எல்லை கிடந்த சந்தோஷம். டே முத்து, சாதிச்சிட்ட, அந்த கடை உன்னால் தான் வந்திருக்கு, இன்னும் இந்த கடையை நீ தானே நடத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனசு சவுண்டு கட்டி, என்னப்பா கடையை சாவி வந்துட்டா, டே முத்து சாவி என்ன பண்ணடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னதில்லை, நீ சொன்னதுக்கெல்லாம் சரி நம்ம மூத்தவன் இன்றைக்கி மாறிடுவான் நாளைக்கு மாறிடுவான்ட்டு இருந்தேன், சரியில்லை. என் பணத்தில் கடை ஆரம்பிச்சிருக்கு, அது உன் பேரில் ஆரம்பிக்கல, அப்படி உன் பேரில் ஆரம்பித்தாலும் அதை வச்சு உனக்கு பாதுகாக்க தெரியல. அது போக உங்கள் அம்மா சொல்ல கேட்டுட்டு தான் ஆடுவோமுங்க. சண்டை போட்டு போன பொண்டாட்டி என்னானா ஏதானான்னு நீ பார்க்கல. அந்த பிள்ளை உள்ளே இருக்குது, அதை வெளியிட்டுக்கு என்ன முயற்சி பண்ணவும் பண்ணலை. அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், வேற ஒரு உனக்காரி கிட்ட போகிறாங்க, யாரை கல்யாணம் முடிவியோ என்ன செய்வியோ செஞ்சுட்டு போ, ஆனால் கடைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, இனிமே கடையோட உணர்வு முத்து தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. டேய், கடையை முத்து பேரில் தான் திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, கடையை என் பேரில் வேணும்னு நினைக்கலப்பா, அந்த நேரத்தில் டபார்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணப்பா, மனோஜும் கால் பண்ணேன் எடுக்கலப்பா, ரவி கூட கால் பண்ணப்பா, யாரும் எடுக்கல, அதான் என் பேரில் உடனே ஏமாற்றிட்டம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுறாரு, நீ உன் பேரில் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படி அப்படிங்கும்போது, ஆமாடா என்னடா பண்ணணும், அப்பா பணத்தில் பண்ணது தான், இப்போ அப்பா பேரில் எழுதி போகிறேன் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அப்பா பேரில் எழுதுனா எப்படியாவது நம்ம வந்து பேசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் கூட அப்படி இது மாதிரி ஆப்பு சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி முத்துக்கிட்டே இருக்கட்டும், என்ன கடை ஆகுன்றது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா என்கிட்ட அதை பற்றியே பேசாத அப்படிங்கும்போது மனோஜ் நேராக போய், அம்மா வாங்கம்மா கடை சாவியை முத்து கொண்டு வந்துட்டான், அந்த கடையை என்ன தரமாட்டேங்க அப்படிங்கும்போது, ஏங்க மனோஜ் கடையை மடையாச்சிட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் அவன் தான் நடத்தினா, என்ன லாபத்தில் நடத்திட்டான், ஒன்றும் கிடையாது, பூரா நாட்டம், பூரா கடை வாங்கி வச்சுருக்கான், கடன்காரங்க என்றைக்கு வீட்டுக்கு வந்து நிற்பாங்கன்னு தெரியல, அதுக்கு இன்னும் டீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும், அதுக்கு வந்து முத்து தான் பொறுப்பாக செஞ்சுக்குவான் அப்படிங்கிறாங்க. அவங்க என்னங்க படிச்சிருக்கான், மனோஜ்க்கு 5-6 டிகிரி படிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. எத்தனை டிகிரி படித்தானே, இழந்த பொருளும் மீட்கிறதுக்கு முத்தாலையும் மீனாலும் தான் முடியுது, அவங்க தான் இது பண்ணுவாங்க,
அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்க போகிறேன், வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. ரோகிணி மேலே மேலும் கடுப்பாகுது. ஏன்னா ரோகிணியால் எல்லாம் போச்சு. இங்கே ரோஹிணி வந்து வெளியெடுக்கக்குள்ள புகைப்படம் வித்தியாவை பார்த்து வெளியெடுத்து கொண்டு வந்துடுறாங்க. இங்கே வித்யாவும் ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. வந்து அங்கிள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அண்ணாமலை காலில் வந்து அழுகிறாங்க. அப்புறம் அண்ணாமலை சொல்கிறாங்க, சரிம்மா இதெல்லாம் அம்மா பண்ணிட்டேன், உன் சுயநலத்துக்கு அந்த கிறிஸ்து பையனை தனியாக வச்சு இது பண்ணிட்டேன், கிறிஸ்தை கூப்பிட்டுவோம்மா. அது போக நான் சொன்னால் எடுபடாது, கிறிஸ்தை கூட்டிகிட்டு நேராக நடந்ததெல்லாம் நான் மன்னிச்சிருங்க பாட்டின்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவோட வா, என்ன இதில் ஒரு 5000 இருக்குமாப்பா, இப்படிமா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்றாங்க. நேராக ரோஹிணி கிரிஷை கூட்டிக்கிட்டு பாடிட்டு போய் கிராமத்தில் பேசுகிறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இன்னும் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. சரி சின்ன பின்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டாங்க, உங்களுக்கு நகரமாக இருக்குது என்ன ஒரு நேரம் வித்தியாசத்துக்கு வாங்கி பாரு இன்னும் இங்கே தான் இருப்பா அப்படின்னா முடியாது அப்படிங்கும்போது அவன் முடியாது அப்படின்னா குடும்பத்துக்கு எல்லாமே நான் ரோஹிணி சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிங்கும்போது ஆகா நம்ம குடும்பத்துக்கு பணம் போடுறோம் மேலே இருக்கும், அதுவே விஷயம் இவ்வளோ கொடுத்து போல் என் பிள்ளைக்கு மனசு கிடைக்காம பண்ணிட்டாக்கா என்ன பேசலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு மனசில் பேசிக்கிறாங்க. ரைட்டு அத்தைகிட்ட பேசி கடையும் வாங்கிட்டு ரோஹிணி ஆசிக்கா வெளியான பொறுத்து பதிலாக நம்ம என்ன செய்வோம், மனசுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறோம், நீங்கள் ஏமாதி கல்யாணம் முடிச்சு நம்ம உங்களுக்குலாம் ஏமாதி கல்யாணம் முடிச்சு பார்த்து சொல்லி சொல்லிக்கலாம், அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் சரிங்க. இன்னும் வந்து இந்த ரோஹிணி அந்த பேசன் கார்டு வச்சுக்கலாம், சரி நீ பேசாமல் தான் சரிதான் ரோஹிணி மனோஜ் போ அப்படின்னாங்க. நீங்கள் மனோஜ் ஏன் முடிஞ்சு வந்தால் அது மனோஜ் ரோஹிணி ரூம் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்போது மலை சரியான கடத்தில் சார்ந்து வந்து உட்காந்துருக்காங்க. பாட்டி என் கடையை எனக்கு வாங்கிட்டாங்க, எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, கடையில் நிம்மதி இருக்கேன் எனக்கு ஒரு கடையை முட்டு தான் நடக்கும், நீ நடக்குன்னா கடை ஒன்றும் இல்லாமல் தான் போகும் என்ன இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இதை முட்டு நல்ல முறையில் நடத்தி லாபம் நல்லவே லாபம் கிடைக்குது. கிடைச்சுன்னா கடைக்காரங்களுக்கு எல்லாம் 3 வருஷம் வெளியே கொடுத்துட்றாங்க. இந்த கடைக்காரங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. அப்போ டீலர்ஸில் பணம் போடணும் அப்படின்னு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனு கட் ஆகிடுது. கட்டணுன்னே அந்த நேரத்தில் சந்தோஷ் சாருக்கு ஒரு கால் போகுது. கால் போனோன்னா சார் இந்த கடையை இப்போ ஒரு தம்பி குத்து தான் நடத்துகிறாரு அப்படிங்கும்போது அவர் சந்தோஷ் சாருக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ தான் மனோஜுக்கு கால் பண்ணேன், ஃபோனு கட்டாச்சு, நல்ல வேலை அதனால தான் அவர் தம்பி நடத்தும்போது ரொம்ப நேர்மையாக இருக்குது, இதனால் ஏகப்பட்ட உதவி அப்படிங்கும்போது கடங்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காரு சார். இப்போ அவர் தம்பி முத்து நடத்தும்போது நல்லாவே லாபத்தில் போயிட்டுருக்கு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ண, முத்து எப்படி இருக்கீங்க அப்படி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சார் அப்படிங்கிறாங்க. மாதம் டீலருக்குள்ள கமிஷன் பணத்தை நான் போட்டு விடுங்க. போன மாதம் 10 லட்சம் போட்டேன், அதுக்கு முந்தின மாதம் ஒரு 15 லட்சம் போட்டேன், இப்போ ஒரு 16 லட்ச ரூபா இருக்குது, இந்த 16 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படிங்கிறாங்க. மாதம் இவ்வளோ கொடுக்குறாங்க, அப்போ இவன் ஏன் கடன்காரன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்போ தான் மனோஜை பற்றிய உண்மை விவரம் தெரிய வருது. ஓ இந்த பணத்தையும் வாங்கிட்டு நீ கடன்காரன் கொடுக்கல, இதை நீ சுயநலமாக வேறு எதுக்கோ பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட் நம்பர் உடனே அனுப்பலாம் சார்னு அனுப்பிடுறாங்க. முத்துக்கு அந்த பணத்தையும் சந்தோஷ் சார் அனுப்பிடுறாரு. அனுப்பினோன்னா அதோட தகவலோட வீட்டுக்கு போகிறாரேப்பா. மனோஜுக்கு கடை இருக்குது நிஜம்தான், அவனுடைய அணுகுமுறைக்கு வியாபாரம் ஆகலை தான், அதுவும் நிஜம்தான். ஆனால் மாதம் சந்தோஷ் சார் ஒரு மாதம் 15 லட்சம், ஒரு மாதம் 10 லட்சம்னு கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை எனக்கு என்னன்னு கேளுங்கப்பா அப்படிங்கும்போது அண்ணாமலை கேட்கும்போதுப்பா அந்த பணத்தையும் கொடுத்தேன் ஏமாந்தேன் அப்படிங்கும்போது சரி இப்போ 35 லட்ச ரூபா கடை இருக்குது, நீ கொடுத்து 30 லட்சம் நீ அவர் சந்தோஷ் சார் கொடுத்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கும்போது முடிக்கும் போது சொல்லிட்டா என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது மனோஜ் வந்து ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காரு. டேய் ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற முத்து, உனக்கெலாம் எங்கடா சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ தான் தெரிய வருது மனோஜ் அக்கௌண்ட்டில் வேற ஒரு அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை போட்டு வச்சுருக்காரு. அதை முத்து வந்து ரூமுக்குள்ளே போய் பேங்க் பாஸ்புக்கை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கப்பா வேற ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கான், இவ்வளோ சங்கடத்தில் இருக்கும்போது இதை சொல்ல மாட்டேங்காம பாருங்கள், எப்போ நாளைக்கு இதை எடுத்து கடன்காரங்க கொடுக்க சொல்லி கடனை பூரா செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை அங்கே பாரு கடனை ஒழுங்காக செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் செட்டில் பண்ணிட்டா கடன் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க கடன் நீ தான் வாங்கியிருக்க, முத்து கொடுத்துட்ருக்கான் தானே,
இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டான், கணவன் தான் நடத்துவோம், நான் ஆனதை பாரு அப்படிங்கிறாங்க. இந்த கவி கேட்பான், நீ தான் சரி அப்படிங்கிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.